உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். சிரியா நாட்டில் உள்நாட்டு போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அந்நாட்டு அதிபர் பஷர் அல் அசாத் அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார். சிரியா நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார் அதிபர் பஷர் அல் அசாத். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது மூத்த இணை ஆசிரியர் ஹரிஹரன். ஹரி, வணக்கம். இப்போ சிரியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உள்நாட்டு போர், இதனுடைய முழுமையான பின்னணி என்ன? இப்போ அதிபர் வெளியேறிய நிலையில வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் சிரியா? இதனது பின்னணி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாவது பின்னோக்கி போகணும். இந்த அரப் ஸ்விங் அப்படின்னு பல மத்திய கிழக்கு நாடுகள்ல அடுத்தடுத்து கிளர்ச்சிகள் நடந்து வந்தன. அது போலவே சிரியாலையும் கிளர்ச்சிகள் தொடங்க ஆசாத் ராஜ்யம் இதற்கு முன்பும் கூட கிளர்ச்சியாளர்களுடைய எதிர்ப்புக்கு உள்ளாகி பல நகரங்கள் விழுந்ததை நம்ம பார்த்தோம். அப்போ அந்த காலகட்டத்துல ஈரான் மற்றும் ரஷ்யாவுடைய ஆதரவோடு தப்பித்தது அசாதுடைய ராஜ்யம். அசாதுடைய அந்த குடும்பம் தான் சிரியாவை மிக நீண்ட காலமாக பல தசாப்தங்களாக ஆண்டு வரக்கூடிய குடும்பம். ஒரு இரும்பு கரம் கொண்டு அசாதுடைய ராஜ்யமானது நடந்து வருகிறது. ஒரு 2016 வாக்குல ஏற்கனவே நடந்த கிளர்ச்சி ஒரு முற்றுப்புள்ளி பெற்றது. ஈரான் மற்றும் ரஷ்யாவுடைய ஆதரவு, குறிப்பாக ஹெஸ்புல்லாவுடைய ஆதரவு கொண்டு அந்த ராஜ்யம் இந்த கிளர்ச்சியாளர்களை ஒடுக்கியது. அவங்களுடைய செல்வாக்கை ஒரு சில மாகாணங்களுக்கு, குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்களுக்கு உட்பட்டு மட்டுமே சுருக்கி இருந்ததை பார்த்தோம். அந்த ஆட்சி தப்பித்தது. ஆனால் இப்போ மத்திய கிழக்குல ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் தட்பவட்டம், அது மட்டுமல்லாது உலகத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள், இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இந்த கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தங்களுடைய கிளர்ச்சி முயற்சியை கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக தொடங்குறாங்க. அந்த முயற்சிக்கு பெரு வெற்றி கிடைக்கிறத பார்க்கிறோம். ஒரு 15 நாட்களுக்குள்ள சிரியாவுடைய மிக முக்கியமான நகரங்கள் அடுத்தடுத்து கிளர்ச்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, ஹமாஸ் ஆகட்டும், ஹோம்ஸ் ஆகட்டும், மிகப்பெரிய நகரமான அலெப்போ ஆகட்டும், இவையெல்லாம் கிளர்ச்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுது. அரசு படைகளால அவங்களை கையாள முடியல. இன்னும் சொல்ல போனா அரசு படைகள்ல இருந்தவங்க எல்லாம் எதிராளிகள் கிட்ட கிளர்ச்சியாளர் பக்கம் வந்துடுறாங்க. என்ன காரணம் என்றால், இந்த ரிஜிமுடைய மிக முக்கியமான பேக்கர்ஸா கருதப்படக்கூடிய ஈரான் இப்போ ஹெஸ்புல்லா விழுந்திருப்பதனாலையும் இஸ்ரேல் கிட்ட அதை சந்தித்திருக்கக்கூடிய பின்னடைவுகள்னாலையும் பழைய படி அவங்களால சிரிய அரசுக்கு ஆதரவு வழங்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. அதே போல ஹெஸ்புல்லா இந்த சிரிய நிர்வாகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேக்போன், மிலிட்டரி பேக்போன். ஹெஸ்புல்லா இஸ்ரேலால வீழ்த்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரஷ்யாவும் இந்த அசாத் ரெஜிமுடைய மிக முக்கியமான பேக்கர். ரஷ்யாவும் இப்ப யுக்ரைன் போர்ல பிஸியா இருக்கிறதுனால இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு அங்க களத்துல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அரசு மீது இருக்கக்கூடிய வெறுப்பு, இந்த காரணங்களால கிளர்ச்சியாளர்கள் அடுத்தடுத்து முன்னேறி இருக்கிறாங்க. தலைநகர் டமாஸ்கஸையும் இப்ப கைப்பற்றி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். நம்ம உலக அரசியலே தலைநகரம் வீழ்ந்துச்சுன்னா அந்த ஆட்சி வீழ்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி அப்படிங்கிறத பார்க்கணும். அதிபர் அசாத் நாட்டை விட்டு வெளியேறி இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இன்னும் நம்ம அசர்டைன் பண்ணணும். இந்த 15 நாட்களா அவர் வெளியிலேயே வரல அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்போ யார் கைப்பற்றி இருக்கிறாங்க, இந்த கிளர்ச்சியாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தா
பல வகைப்பட்டு இருக்கிறாங்க. நிறைய கிளர்ச்சி குழுக்கள் இருக்கிறாங்க, நிறைய இனக்குழுக்கள் இருக்கிறாங்க. ஆனா அதுல பிரதானமானது ஹயத் தஹீர் அல் ஷாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். இது அல் கைதாவோட ஒரு கிளை அமைப்பாக உருவாக்கப்பட்டு ஒரு ஜிஹாதி எண்ணங்களோடு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஆனா 2016க்கு பிறகு தன்னுடைய நிலைப்பாடுகளை மாற்றி கொண்டது. எங்களுக்கும் அல் கைதாவுக்கும் சம்பந்தம் இல்ல, நாங்க வேற மாதிரி அப்படின்னு தங்களை ரீபிராண்ட் பண்ணி கொண்டது. அல் ஜலானி அப்படிங்கிற அதனது தலைவர் தான் இப்ப இந்த கிளர்ச்சிக்கு ரொம்ப முகமாக இருக்கிறார். அவர் தான் இதை முன்னெடுத்து நடத்துகிறார். இந்த அமைப்பும் சரி, அதனது தலைவர்களும் சரி, தீவிரவாதிகள், தீவிரவாத அமைப்புகள் அப்படின்னு சில முக்கியமான உலக நாடுகளால ப்ராஸ்கிரைப் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு பார்க்கணும். ஆனா அவங்களுடைய செயல்பாடுகளை மாத்திட்டாங்க. முன்பு கிளர்ச்சி ஏற்பட்ட போது தங்களை ஜிஹாதிகள் என்று அடையாளப்படுத்தி கொண்டவங்க, இன்னைக்கு நாங்க புனித போர் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு நாங்க புரட்சி அப்படின்னு ஒரு செக்யூலர் மொழியில பேசுறாங்க. எல்லாருக்குமானவர்கள் அப்படின்னு தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க. எல்லா குழுக்களையும் நாங்க உள்ளெடுத்து கொள்வோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இன்னைக்கு இந்த ரெஜிம் வீழ்ந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். இப்போ ரஷ்யா மாதிரியான நாடுகள், ஈரான் மாதிரியான நாடுகள் அதற்கு புத்துயிர் கொடுக்க போறாங்களா? வீழ்ந்த அசாத் ராஜ்யத்துக்கு புத்துயிர் கொடுக்க போறாங்களா? இல்ல ஒரு ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது உறுதியா இருக்கா? இல்ல ஒரு அனார்கி அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு மிகப்பெரிய குழப்பம். ஏன்னா இந்த இனக்குழுக்களுக்கும் கூட ஒரே ஒரு ஒத்த எண்ணம் என்னன்னா இந்த ஆட்சியை வீழ்த்துவது. ஆட்சி வீழ்ந்த பிறகு என்ன அப்படிங்கறத பார்க்கணும். இப்போ அதிபரா இருக்கக்கூடிய அசாதுடைய இனக்குழுக்கள், அவருடைய அலவை குழுக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் கிளர்ச்சியாளர்கள் முழுமையா கண்ட்ரோலுக்கு வரணுமா? அடுத்து என்ன? ரெஜிம் வீழ்ந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? வீழ்ந்தால் அடுத்து என்ன? ஒரு குழப்பமா இல்ல ஒரு புதிய ஆட்சி மாற்றமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் மத்திய கிழக்கு ஏற்கனவே கணன்று கொண்டிருக்க, சிரியாவிலையும் கிளர்ச்சி வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். We have to wait and see what next. நன்றி ஹரிஹரன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.